குவார்டர் ஃபைனல் மேட்ச் தனவனம் vs வெள்ளப்புத்தூர். நேற்று வெள்ளப்புத்தூர் டீம் பிரம்மவன டீமை அடித்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் விஸ்வநாதன், பவுலிங்கில் நாகராஜ். 4 ஓவர் 4 பவுலர். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் சூப்பராக அடிச்சிருந்தாருங்க. நல்ல சிங்கிளோட போகும். நல்ல ஷார்ட் கட் ஷாட்டு. ஸ்ட்ரைக்கில் முனியன். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, குயிக்காக பாடி அட்டாக்கு, டாட் பால். தேர்ட் பால் அடிச்சிட்டாருங்க. கேட்சாக மாறாங்க. கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரியாக மாறுதாங்க. 6-ஆ 4-ன்னு பார்த்து சொல்லுங்க. 11 பேர் பவுண்டரி. கேட்சை மிஸ் பண்ணுறாங்க. கேட்ச் மிஸ், மேட்ச் மிஸ்ஸு. அடிக்கடி நம்ம சேனலில் சொல்கிறது தான். வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் நடக்கிற எல்லா மேட்சுமே எடுத்து வீடியோ போடுறோம். நம்ம சைடுக்கு பிளேயரும் ஒரு வெளில தரணும், அதான் நம்மளோட எய்ம். ஃபோர்த்து பால் நல்ல பவுலிங் எடுத்து வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் டாட் பால். வேறு நல்ல ஏர்கர் விளையாடின மேட்ச்சு. நரிப்பாளையம் கொல்லூர் விளையாடுறது. நரிப்பாளையம் வின் பண்ணி குவார்டர் ஃபைனல் வின் பண்ணி செமிஃபைனல் போயிருக்காங்க. அடுத்த இதில் ஜெயிக்கிறவங்க அவங்க நரிப்பாளையத்து கூட செமி ஆடுவாங்க. பேட்டில் அடிச்சுட்டாருங்க. லெக் சைடில் ஃபைன் லெக்கில் கண்டிப்பாக பவுண்டரி மாறுவாங்க. பவுண்டரி. நரிப்பாளையம் பிளேயர்ஸ்லாம் வின் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது கமிட்டி நோக்கியே போயிடுச்சு. பவுண்டரி. லாஸ்ட் 2 பால் இருக்குது. நல்ல பவுலிங், நல்ல லென்த்தில் குத்திருக்காரு. நல்ல பவுலிங் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காரு. டாட் பால். முடிய 9 ரன், எந்த விக்கெட் இல்லாமல். 5th பால் சொல்லிட்டேன். அது லாஸ்ட் பால் தான். 1 ஓவர் முடிய 9 ரன், எந்த விக்கெட் இல்லாமல். 2வது ஓவர் கூட ரகுநாத். நல்ல பால் லோ கட்டில் போட்டிருந்தாரு. ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் ரீபால். லெக் சைடில் போட்டிருக்காரு. ஒயிட் பால். செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. தூக்கி விட்ட மாதிரி லைட்டாக டச் பண்ணி விட்டாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு சிங்கிள் என்ன மாறும். செகண்ட் பால் அதான் அழிஞ்சிட்டு வந்துச்சு கவர்ஸில். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன் மட்டும் தான் மாறும். சிங்கிள் ரன். 3வது பால் பேட் தட்டுறதை வச்சு சொல்லலாம் ஹிட்டிங் தான் போகிறாருன்னு. ஒயிட் பால் போயிடுச்சு. நேற்று விளாண்ட மேட்ச்சில் பேர் லீக் மேட்ச்சில் பிரம்மகுண்டத்து கூட அவர் தான் விசு. அவர் ஒண்டியாக தான் அடிச்சிருந்தார். நிறைய ரன் 20 ரன்களை பதிவு பண்ணியிருந்தார். நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தார் நேற்று. இந்த மாதிரி தேர்ட் பால் நல்ல ஷாட். கேட்சாக மாறும். கேட்சுங்க. நல்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. கேட்சை புஷ்டாருங்க கணேஷ். நல்ல விக்கெட்டையும் விஸ்வநாதன் எந்த பெரிய ஷாட்டும் பதிவு பண்ணாமல் விக்கெட்டை வந்து போகிறாரு. நல்ல புத்தர் அன்னைக்காக. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பந்தல். ரகு அந்த டீமுக்கு நல்லா ஓவர் போட்டிருக்காங்க. எந்த பெரிய ஷாட்டை விட்டு கொடுக்காம சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. அஷ்டங்க மடக்கி லாங் ஆனில் கேப்பில் தான் போயிட்டுருக்கு. பவுண்டரி மாதிரி மிஸ் ஃபீல்டுங்க. மறுபடியும் பவுண்டரியாக மாறுதான் பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங் போய் மறுபடியும் எடுத்துட்டாரு. 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 ரன்னாக மாறுது இந்த பாலுக்கு. லாஸ்ட் 2 பாலாக இருக்கும். நல்ல பவுலிங். எப்படியும் உள்ளே போட்டிருக்காரு. ஏர்கர் பந்து டாட் பால். லாஸ்ட் 1 பால். தூக்கி விட்டுருக்காரு லாப்டடு. பின்னாடி ஃபைன் லெக்கில் பவுண்டரி போதும். தடுத்துறாருங்க இந்த டைம். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன் மட்டும்தான் இந்த பாலுக்கு. 2 ஓவருக்கு 18 ரன். 1 விக்கெட் எடுப்பு இருக்கு. 3வது ஓவர் கூட ஐயனார். முனையன் அந்த டீமும் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருந்தாரு. ரெஸ்டாருங்க. லாங் லெக் சைடில் நல்ல கேட்சாங்க. சத்யராஜ்
ஐயனார் இருந்தார், 2 கேட்சை மிஸ் பண்ணார். அந்த மாதிரி சத்யராஜ் போய் கேட்சை பிடிச்சிட்டாரு. நல்ல விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஒயிட் பாலுங்க. பேட்ஸ்மேன் வினோத் ஆஃப் சைடில் புறப்பட்டு வந்து மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால். மறுபடியும் லெக் பாயில் டாட் பாலாக மாறும். பேட்டில் நிற்கிறீங்க சார் இருக்காருங்க. இல்லை விக்கெட் எதுவும் கொடுக்கல. டாட் பால். 5வது பால். மறுபடியும் டாட் பாலுங்க. குத்துனத்துல லோ கட்டாக மாதிரி இருக்கு. டாட் பால் அடிச்சிருக்காரு. இங்கே கரெக்டாக ஃபீல்டர் நிறுத்திருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணிருக்காருங்க. சிங்கிளாக மாறுது. சத்யராஜ் 4வது ஓவர் போட 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. வெள்ளப்புத்தூர். நேற்று விளையாடுங்க 2-3 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடினாங்க. இன்றைக்கி ரன் எதுவும் பெருசாக அடிக்கல. அவர் விசில் இருந்தார், அவரும் அவுட் ஆகிட்டார். முனியன் கொஞ்சம் விஷ்டு போனார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நீங்கள் சுற்றினார். மேலே அடிச்சிச்சு. அட்டாக்கிங் பால். டாட் பால். செகண்ட் பால் ஃபஸ்ட்டாருங்க. கேட்சா மார்க்க பார்க்கலாம். பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரிங்க. நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. போன பால் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பால் அடிச்சிட்டாரு. தேர்ட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங். டாட் பால். ஃபோர்த் பால் சிங்கிளாக மாறும். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால். டார்கெட்டை தான் தீர்மானம். கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு போய் ஆகணும். ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பேர். ஒயிட் பால். நல்ல ஷாட்டுங்க. சிங்கிளாக மாறும் கண்டிப்பாக. கணேஷ் ஃபீல்டிங்கில் சிங்கிள் ரன். இங்கே அடிச்சா அவுட் ஆகுங்க கண்டிப்பாக. திரும்பி ஓட பார்த்தாரு. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். அது சிங்கிளாக தான் மாறும். மறுபடியும் பால் என்ன எடுக்கல. 2வது ஓவராக போகலாம். சிங்கிள் ரன் மட்டும் இந்த பாலுக்கும். தனங்க 29 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் மேட்ச். ஃபஸ்ட்டு பால் 29 அடிக்கணும் தனங்க. நல்ல பவுலிங். நல்ல பவுலிங்க. நல்ல டாட் பால். ஜெயமணி நல்ல பவுலிங். கீப்பர் க்ளோஸாக நிற்கிறார் விசு. மேட்ச் விறுவிறுப்பாக போகும் கண்டிப்பாக. குவார்டர் ஃபைனல். 2வது பால். பேட்டிங்கில் சத்யராஜ். நான் சைலாரி. நல்ல பவுலிங்க. குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுங்க. நல்ல பவுலிங். நல்ல டாட் பால். தேர்ட் பால் நல்லா போட்டிருக்காரு 2 பாலுமே. நல்ல ஷாட் அடிச்சுக்காருங்க. அங்கே லாங்கானில் நல்ல கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. டீம் செலிப்ரேஷன் பாருங்க. 6 லைனில் இருந்து 6 நினைச்சு நின்றுந்தார் பேட்ஸ்மேனு சத்யராஜ். நல்ல ஷாட் தான் இருந்தாலும் நல்ல கேட்சுங்க. முனியன் நல்ல கேட்ச். நல்ல டீம். நல்ல கேட்ச். நல்லா இருக்கு மேட்ச்சு. 4th பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஐயனார். போல்டுங்க. கால் சோனில் பூந்து வந்து போல்டு எடுத்துருக்காருங்க. நல்ல பவுலிங்க. நல்ல செலிப்ரேஷனுங்க. ஜெயமணி நல்ல பவுலிங். நேற்று பிரம்மகுண்டத்துக்கு எதிராக அவர் நல்லா போட்டிருந்தாரு. நல்ல பவுலிங். இன்னைக்கு நல்லா போட்டு எந்த ரன்னும் பதிவு பண்ணாமல் ஐயனார் விக்கெட் வந்துக்கிறாரு. நல்ல விக்கெட். நல்ல பவுலிங். பாலாஜி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். 5th பால். வெஜ் இருந்துச்சுங்க பேட்டில். பவுண்டரி போதும் பார்க்கலாங்க. நல்ல ஃபீல்டிங்க. விசு பிடிச்சி கலெக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அடிச்சிருப்பாரு. 3 ரன்னாக மாறுது இந்த பாலுக்கு. லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் ஹரி. பவர் பிளேயர். லாஸ்ட் பால். நல்ல பவுலிங் இருந்துச்சு. ஒயிட் பால். லாஸ்ட் 1 பால். நல்ல பவுலிங். நல்ல கட் ஷாட்டாங்க. 2 பேர் 2 மாற்ற பார்ப்பாங்க. 2 ரன் கம்ப்ளீட்டட். அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ 6 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருந்தார். இதுமாரி 2வது ஓவர் போகிற பந்தல். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. 6ஆம் மார்க் கண்டிப்பாக. 6 நல்ல பேட்டிங்க பாலாஜி.
செகண்ட் பால். சுவிட்சில் திரும்பி அடிச்சிருக்காருங்க. அங்கே கண்டிப்பாக பவுண்டரி மாறுமா போகலன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங்க. அங்கே அடிச்சுன்னா அவர் விட்டுட்டா இருங்க. கண்டிப்பாக அடிக்கல. த்ரோ வேறு இடத்துல வச்சுட்டாங்க. 2 ரன். தேர்ட் பால். நல்ல போலிங்க. கேட்ச மாதிரி தான் பார்க்கலாம். கேட்சுக்கு வரலங்க. கேட்ச் வந்து பிடிச்சிருக்கணுங்க. தப்பு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல கேட்ச் தான் வந்து எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒயிட் பாலுங்க. ஒயிட் பால். 4th பால். கேட்சா மாறுங்க. யாருமே வரலங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபீல்டிங் சப்போர்ட் சுத்தமாக இல்லை. சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி மேட்ச்சுக்கு. க்ளோஸ் ரன் மேட்ச்சுக்கு. லாஸ்ட் பால் கிளாரி. நல்ல பாலுங்க. நல்ல பால் போட்டிருக்காரு. இப்போ தான் தேர்ட் பால். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. பெரிய 6 பார்க்கலாம். 6 6. த்ரீ 6ங்க. மேட்சை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. 2 பேர் அடிச்சு ஒரே ஓவரில் மேட்சை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ட்ரெயின் போகுது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கா? அதான் இந்த கிரவுண்டுக்கு இதுவே தான் ஸ்பெஷலு. ஏரியும் பயங்கரமாக இருக்கும். ட்ரெயினும் பயங்கரமாக இருக்குது. திருப்பதி ரூட் அது. திருக்கோயில் டு திருப்பதி ரூட்டு. 12 பாலுக்கு இன்னும் 5 ரன் தான் அடிக்கணும். 24 ரன் வந்துச்சு. 18 ரன் போன ஓவரில் பதிவு பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் இவர் எப்படி போடுறாருன்னு. நல்ல பவுலிங். ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. ரைட்டில் ஏற்றிருக்காரு. மேட்சுக்கு வந்தார். மிஸ் பண்ணிட்டாருங்க. தூரமாக மாற்றுவாங்க. 2 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. கனகநந்தல். செகண்ட் பால். ஒரு தடவை அடிச்சிருக்காருங்க. வின்னிங் ஷாட்டை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் வின்னிங் ஷாட். மேட்சை கிட்டத்தட்ட கிட்டத்தட்டன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க கனகநந்தல். வாழ்த்துக்கள். அவங்களோட செலிப்ரேஷன் டீமோட உள்ள வராங்க. வாழ்த்துக்கள். செமிஃபைனலுக்கு முன்னேறாங்க கனகநந்தல். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தோல்வி இருந்த வெள்ளப்புத்தூர் அணிக்கும் வாழ்த்துக்கள்.